காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 79வது பிறந்தநாளை ஒட்டி ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நோயாளிகளுக்கு மருத்துவ உதவித்தொகையை கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் வழங்கி சிறப்பித்தார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரையில தமிழகத்துல இந்தியா கூட்டணி மிகவும் வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய தலைமை மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில அந்த கூட்டணி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையாக ஒரு 5 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறார்கள். அதையை பொறுத்தவரையில அவர் தமிழக வெற்றி கழகம் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அவர் நடத்திட்டு இருக்காரு. மக்களை நேரடியா சந்திக்கணும்னா மக்களை சந்திச்சு மக்களுடைய நல்லது கெட்டது காரியங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முன்னிட்டு போராடணும். முதல்ல இப்பதான் அவர் தொடங்கி, இன்னும் அவருக்கு ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணல. பார்ப்போம், எலெக்ஷன் இப்பதானே வரக்கூடிய தேர்தலாம் என்ன நிலைன்னு தெரியும். ஆனா போக போதுதான் அதை பத்தி சொல்ல முடியும். ஒரு கட்சி தொடங்க, ஏன்னா விஜயகாந்த் கட்சி தொடங்குறாரு, எப்படி அது எம்ஜிஆர் அவர் கட்சி தொடங்கினதுமே அவருக்கு பின்னால அமைப்பு ரீதியாக பலமான தலைவர்கள் இருந்தாங்க, அவரால் ஷைன் பண்ண முடிஞ்சு. ஆனா இன்னும் விஜயகாந்த் அவர் வந்தாரு, அவரும் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. அதுக்கு பிறகு இன்னும் என்ன நிலைமை. ஆனா ஒரு கட்சி தொடங்குவது மக்களோடு பயணிக்கிறது எவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால போக போக தான் தெரியும்.